Praise Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் அவருடைய நாமத்திற்கு துதியையும் கனத்தையும் ஏறெடுத்து இந்த நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்குள்ளார நாம் கடந்து போவோம். அதற்கு ஆதார வசனமாய் யூதாவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஆமென். இந்த வசனம் தொடர்ச்சியா நாம கிட்டத்தட்ட 3 வாரங்களாகவே இந்த வசனத்தினுடைய பேஸ் பண்ணி தான் பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய ஜெபம், தீர்க்க தரிசன ஜெபம் அப்படிங்கிற மாதிரி நாம எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். இப்போ இதுல நாம பார்க்கக்கூடிய இடம் மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல். நாம வச்சிருக்கக்கூடிய விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் அல்ல. நாம வச்சிருக்கக்கூடியது மகா பரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்தத்திற்கும் ஒரு அட்ஜெக்டிவோட சேர்த்து வசனம் சொல்லுகிறது. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாம் உறுதியாய் கட்டப்பட்டவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு சபைக்குள்ளார நாம் இருக்கிறோம். இந்த பகுதியவே ஒரு ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல, ஆம்பிளிஃபைடு பைபிள்ல நாம் வாசிக்கிறப்போ அதுல போட்டிருக்கக்கூடியது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, பட் யூ beloved, build yourself upon the foundation of your most holy faith. அடுத்தது, continually process, raise like an edified higher and higher, pray in Holy Spirit. அப்ப இதுல இந்த உள்ளான இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் அப்படின்னு போட்டிருக்கக்கூடியதுல continually progress like an edified higher. அப்ப ஹை raised building-ஆ, ஒரு மிக உயர்ந்ததா இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு பில்டிங்கா நம்மை மாற்றுவதற்கு தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நாம எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கின விசுவாசத்தின்படியே அதே படிநிலையில இருக்கணும்னு சொல்லி வேதாகமம் நம்மை ஒரு நாளும் எதிர்பார்க்கவே இல்லை. ஹையர் அண்ட் ஹையர் நம்ம வளரக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். நாங்கள் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையும். தேவனுடைய பண்ணை அப்படிங்கிறது இட்ஸ் லைக் a farm house. ஃபார்ம் ஹவுஸ் இல்ல, அந்த பண்ணை அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு பெரிய நிலமாய் இருக்கும். அதற்கு நடுவுல இசைவாய் கட்டப்பட்ட ஒரு மாளிகையும் இருக்கும். அந்த மாளிகை மாதிரி நம்மளுடைய விசுவாசமும் நம்மளுடைய பரிசுத்த ஜீவிதமும் ஒரு கட்டப்பட்டதா இருக்கும். ஒரு சின்ன இடமாவோ ஒரு 10க்கு 10 இருக்கக்கூடிய ஒரு வீடாவோ நம்மளை தேவன் எதிர்பார்க்கல. ஒரு பண்ணை தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மாளிகை போல, நாம ஃபார்ம் ஹவுஸ போல ஒரு பெரிய ஒரு விசாலமாய் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாக்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த பண்ணைக்கு வேலையால ஆரம்பத்துல எடுக்கிறப்ப தேவன் எப்படிப்பட்டவராய் எடுத்தாரு அப்படின்னா, தனக்கு பிரியமானவர்களை தன்னுடைய சீஷர்களை எல்லாத்தையுமே ரொம்ப படிச்சவங்களையா, அல்லது ரொம்ப பரிசுத்தவான்களையா, அல்லது ரொம்ப பெரிய பணக்காரவங்களாயோ, அல்லது ரொம்ப பெரிய டீசென்சி உள்ள ஞானிகளாக இருக்கக்கூடிய விதத்திலேயோ யாரையுமே தேர்ந்தெடுக்கவே இல்லை. எல்லாமே ஒரு மீன் பிடிக்கக்கூடியவர்கள், வரி வசூலித்தவங்க, ஆயத்துறையில உட்கார்ந்துட்டு இருந்தவங்க, இப்படிப்பட்ட ஆட்களையா தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். ஏன்னா எசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போமே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அவர் தெரிந்தெடுக்கிறவரை சோர்ந்து போனவனையும் சத்துவம் இல்லாதவனையும் தான் எடுத்து அவருக்கு நாளுக்கு நாள் அவனுக்கு பலனையும் சத்துவத்தையும் பெருக பண்ணி அவனை வளர்க்கிறவராய் இருக்கிறவர் கர்த்தராகிய கிறிஸ்து.
அவர் எடுக்கிறப்பவே சோர்ந்து போன நீ எல்லாம் வர வேண்டாம், உனக்கு சத்துவம் இல்லை, நீ எல்லாம் சீஷனா இருக்க தகுதியே இல்லை. அப்ப பாவத்துல இருக்கக்கூடியவர்களையும் பரிசுத்த ஜீவிதம் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களையும் ஞானிகள் அல்லாதவர்களையும் அவர் தேவன் தனக்கென வேறு பிரிந்தவராய் பிரித்தெடுத்து, ஆனா பாவத்துல இருக்கிறவன் திரும்பவும் பாவத்துல இருக்கணும்ன்றதுக்காக அழைக்கல, சத்துவம் இல்லாதவனை சத்துவத்தோடு பெருக பண்ண வைக்கவும், பலன் இல்லாதவனை பலனோடு கூட பெருக வைக்கவும், சோர்ந்து போகிறவர்களை பலன் கொடுத்து அவர்களை திடப்படுத்தி நிலைநிறுத்தவும் அழைக்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:19. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அப்போ அவர் ஞானிகளை தெரிந்தெடுத்து கொண்டு அவங்களுடைய ஞானத்தை வச்சு நமக்கு போதித்தவர் அல்ல. ஞானிகளுடைய ஞானத்தை எல்லாவற்றையும் அழித்து, ஏன்னா ஏரோதுனுடைய அரண்மனையில ஞானிகள் எல்லாமே அவங்க வேத சாஸ்திரிகள், அவங்க எல்லாத்தையுமே படிச்சு பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துலதான் பிறப்பாரு, பெத்லஹேம்ல தான் பிறப்பாருன்னு சொல்லி அவனுக்கு உறுதியா நல்லா தெரிகிற அளவுக்கு வேதத்தை ஆராய்ந்தார்கள். ஆனா அவங்களுக்கு இல்லாம ஆடு மேய்த்த அந்த ஆயர்களுக்கு போய் காட்சி கொடுத்து அவர்களை அழைத்து அந்த புத்திரனை காணக்கூடிய ஸ்லாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப ஞானிகளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குதல் அப்படிங்கிறது ஒரு கேவலப்படுத்துறதுக்கு தான் அவமாக்குதல் அப்படிங்கிற மாதிரி. அப்போ புத்திசாலிகளுடைய புத்தி எல்லாமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நாம தான் உலகத்துல ஞானி, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு கூட ஞானத்தையுமே புத்திசாலித்தனத்தையுமே தேவன் அவமாக்குகிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1 25 முதல் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். இப்ப மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. அப்போ நிறைய பேரு இந்த பூமியில மனுஷர்களாய் தெரிந்தாலும் அந்த மனுஷர்களின் மத்தியில ஞானிகள், வல்லவர்கள், பிரபுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரியில இருக்கிறவங்க அநேகரா இல்லைனாலும் இருக்கக்கூடிய கொஞ்சத்தையும் கூட தேவன் தெரிந்தெடுக்கவில்லை. காரணம், நாம எல்லாரும் உச்சபட்சமான ஞானம், உச்சபட்சமான அறிவு நினைச்சிட்டு இருக்கக்கூடியது தேவனுடைய சமூகத்துல கடைசியிலும் கடைசியாக உள்ள பைத்தியமாய் எண்ணப்படக்கூடியதாய் இருக்கிறது. அது பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்துவதற்கு தேவன் பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக கூட்டமாய் வைத்திருக்கிறார் என்றால் முதலிலே நாம் பலவீனம் உள்ளவர்களாயும் பைத்தியங்களாகவும் இல்லாதவர்களாகவும் இழிவானவர்களாகவும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாகவும் இருந்ததற்காய் கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கக்கூடிய நேரம் இது. அவர் ஒன்றும் இல்லாததுல எல்லாத்தையுமே அழைத்து எல்லாத்தையுமே சர்வத்திற்கும் அதிபதியாய் இருக்கிறதுனால நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 8:2. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஆமென். அப்போ பகைஞனையும் பழிகாரனையும் ரெண்டுமே ஒரு பயங்கரமான வார்த்தைகள். அந்த பகைஞனையும் பழிகாரனையும் அப்படிங்கிற அந்த பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த தோரணைய அழிக்கிறதற்கு தேவன் தெரிந்தெடுத்து கொண்டது குழந்தைகள். அந்த எளிமையான வார்த்தைகள் தான். அந்த குழந்தைகளை போல இருக்கக்கூடியவர்களை மாத்திரம்தான் தேவன் தெரிந்தெடுத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பலவானை முந்தி கட்டுவதற்கு, பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்கு தேவன் நமக்கு
கிருபை பாராட்டினவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 2:4. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. ஆமென். பவுல் சொல்றான், உங்களுடைய விசுவாச ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்துல. அப்போ தேவன் வேற எதையோ எதிர்பார்க்கிறார். உன்னுடைய சரீர பலனையோ, உன்னுடைய ஞானத்தையோ, உன்னுடைய அறிவையோ, உன்னுடைய பலத்தையோ, உங்ககிட்ட இருக்கிறவைகளையோ தேவன் எதிர்பார்க்கல. தேவ பலத்தில் நிற்கும்படிக்கு. ஏன்னா விசுவாசம் வந்து மனுஷருடைய, நாம வந்து சாதுரியமா இந்த இடத்துல இந்த சபையில இப்படிதான் நடந்துக்கிறோம், இந்த சபையில இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் நம்ம செய்யணும், அப்படி இருந்தாதான் நம்மளை வந்து வச்சிருப்பாங்க, நம்மளை வந்து பெரிய ஆளா மாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஞானத்தினால இல்ல, நீங்க தேவ பலத்தினால பெருகுகிறபடி நீங்க பெருகி கொண்டே போனீங்கன்னா கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா உங்களை வந்து கொண்டு போய் வைக்கிறவராய் இருப்பார். ஏன்னா நாம எல்லாருமே வெவ்வேறு விதமான படிப்பினையில் வளரப்பட்டவர்கள் அல்ல. ஒரே ஞானஸ்தானம், ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே சபைன்ற ஒரே ஒற்றை தாரக மந்திரத்துலதான் நாம் எல்லாருமே வளர்க்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். அந்த கண்மலை கிறிஸ்துவ. அந்த கண்மலையினுடைய அடிவாரத்துக்குள்ளாரதான் நாம எல்லாருமே ஒன்றாய் சேர்ந்து பயணிக்கிறோம். ஆன்லைன்ல வரவங்களா இருந்தாலும் சரி, அந்தந்த பட்டணத்தினுடைய சபைகளாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலுமே நாம் ஒரே ஞான கண்மலையாம் கிறிஸ்துவின் அடிப்படையில தான் நாம எல்லாருமே கடந்து வருகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த ஞான பானத்தை குடித்தவர்கள் நாம வந்து மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, மனுஷருடைய பலத்தினால் அல்ல, மனுஷருடைய சத்துவத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே நிற்கும்படிக்காய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா நாம பேசக்கூடிய வார்த்தைகள் பலமுள்ளவைகளும் திடனுள்ளவைகளுமா இருக்கணும். நம்மளுடைய தோற்றத்தை பொறுத்து இல்ல, உங்களுடைய தோரணையை வச்சு தேவன் ஒரு நாளுமே உங்களை தெரிந்தெடுத்து கொள்ளவே இல்லை. 2 கொரிந்தியருடைய புத்தகம் 10:10. அவனுடைய நிரூபங்கள் பாரயோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும், வசனம் அற்புதமா இருக்கிறது என்கிறார்களே. ஆமென். இப்ப அவனுடைய நிருபங்கள் அப்படின்னா, அவன் எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே, பவுல் எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா பார யோசனைகளும் பலமுள்ளவைகளுமா, அதுல கண்டென்ட் வந்து எல்லாமே ரிச்சா இருக்குது. அதுல பேசக்கூடிய பேசு பொருட்கள் எல்லாமே ஒவ்வொரு யோசனையும் சாதாரணமா பார்த்து என்னது நியாயப்பிரமாணமே பாரமான கற்பனைகள், ஆனா அதை காட்டிலும் பார யோசனையும் பலமுள்ளவைகளுமா இருக்கக்கூடிய விதத்துல அவனுடைய விவாதங்களா இருக்கட்டும், அவனுடைய பேசக்கூடிய அந்த பேச்சு விதமா இருக்கட்டும், நடையா இருக்கட்டும், எல்லாமே பார யோசனைகளும் பலமுள்ளவைகளுமா இருக்குது. ஆனா ஆளை பார்த்தோம்னா பலவீனமும், சரீரத்தின் தோற்றமோ பலவீனம் உள்ளவர்களாயும் காணப்படக்கூடிய விதத்துல இருக்கு. ஆனா வசனத்தை பார்த்தோம்னா கூட அதுல வந்து என்னது, ஒரு அலங்காரமான வசனமோ அல்லது கவிதை நடையிலையோ அல்லது பேச்சுறதுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவா இருக்கக்கூடிய விதத்திலேயோ இல்லாம அற்புதமாய் இருக்கிறது என்கிறார்களே. அப்ப அந்த மாதிரி அவர்களுடைய பேச்சோ பலனோ வசனமோ அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணலனாலும் அந்த யோசனைகள் பாரமான யோசனைகளாய் இருந்துச்சு. அவர்களுடைய படிப்பினைகள் பலமுள்ளவைகளான படிப்பினைகளாய் இருந்துச்சு. அப்ப அதை எல்லாத்தையுமே மனுஷ பலத்தில் அல்ல, தேவ பலத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு. ஆமென். 2 பேருக்கு கையளிக்கப்பட்ட விதத்தையே பாருங்களேன். பேதுருக்கு கையளிக்கப்பட்ட சுவிசேஷகர்கள் எல்லாருமே, அந்த ஜனங்கள் எல்லாருமே விருத்த சேதனம் உள்ளவர்கள், அவங்க எல்லாருமே யூதர்கள். ஆனா பவுலுக்கு கையளிக்கப்பட்டவர்கள் எல்லாமே புறஜாதியார். பவுலு ஆனா இவன் வந்து படிச்ச படிப்பு யூதர்களுக்கு உரிய எல்லா முறைமையிலும் இருக்கக்கூடிய
தோராவில் இருக்கக்கூடிய 5 புத்தகங்களையுமே நல்லா கரைச்சு குடிச்சு வாசித்தவன். கமாலியனுடைய சீடன், எபிரேய பாஷை தெரிஞ்சவன். குறைஞ்சபட்சம் அவனுக்கு 5 பாஷையாச்சும் தெரியும். அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் இங்கிட்டு கிரேக்கத்துல பதில் அளிப்பான், இங்கிட்டு லத்தீன் மொழியிலையும் பதில் அளிப்பான், இங்கிட்டு என்னது எபிரேய பாஷையிலையும் கிரேக்க பாஷையிலையுமே அவரவர்களுக்கு தெரிந்த பாஷைகள்ல அவன் பதில் கூறக்கூடிய விதத்துல அத்தனையிலுமே அவன் நேர்த்தியாய் இருந்தவன். இவ்வளவு ஞானமுள்ள ஒரு சீஷனை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னா, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பவுலையும் நீங்களும் நானும் ஒரு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியில நாம இருந்திருந்தோம்னா பேதுருவை கொண்டு போய் பிரஜாதியா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு யூதர்களுக்கு ஆலயம்னு ஒண்ணு இருக்கு, யூதர்களுக்கு ஆராதிக்கக்கூடிய முறைன்னு ஒண்ணு இருக்குது, யூதர்களுக்கு ஆராதிக்கக்கூடிய விதத்துல ஒரு புத்தகம், அதாவது மத நூல், மத பிரச்சாரம், மதத்திற்கு கூடிய இடம், மதத்திற்குரிய சடங்குகள், இது எல்லாமே முறைப்படுத்தப்பட்ட விதத்துல யூதர்களுக்கு எல்லாமே உண்டு. அப்படி ஒழுங்கும் கிரமமுமாய் இருக்கக்கூடிய இடத்துல பவுல அனுப்பாம ஒழுங்கின்மையோடு, ஏன்னா தெய்வம்னா யாருன்னு தெரியாது, அவனுக்கு ஆராதனை கூடம்னாலே என்னன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு மத்தியில, விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களுக்கு மத்தியில அறிவுல ஞானமாய் இருக்கக்கூடிய ஒருத்தனை அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா பேதுரு எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா, அப்போஸ்தலர் பணி 4வது அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். பேதுருவை பார்த்து இருக்கிறவன் எல்லாம் சொல்லக்கூடியது என்னது? படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும். இவங்கெல்லாம் ஞானத்தை வெட்கப்படுத்தக்கூடிய விதத்துல ஞானிகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஞானத்தை இந்த படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் பேதமை உள்ளவர்களுக்கும் கர்த்தர் கையளித்தவராய் இருக்கிறார். அப்படி இவங்களை இவங்களை கொண்டு போய் பிரஜாதியா இருக்கும், பேதுருவை கொண்டு போய் பிரஜாதியா இருக்கவும், பவுல கொண்டு யூதர்களுக்காகவும் ஊழியம் செய்ய வைத்திருந்தால் இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்திருப்பார்கள், இன்னும் நல்லா ஊழியம் நடந்திருக்கும். ஏன்னா ரோமருக்கு எழுதுறப்போ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் எழுதுறப்போ அவன் பண்ணக்கூடிய அந்த டாக்டரினுடைய டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு மத்தியில போயிருந்துச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாய் அவர்களுக்கு சத்தியத்தை ஆழமாய் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அநேகம் இருந்திருக்கும். வாசிக்கிற நமக்கே இப்படி இருக்குதுன்னா அந்த நாளையில பவுலுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆனா தான் கற்றுக்கொண்ட ஞானத்தை எல்லாவற்றையும் குப்பையும் ஒன்றுமில்லையும் எல்லாமே என்று கருதக்கூடிய விதத்துல அவன் எல்லாவற்றையுமே ஒன்றும் இல்லாமை ஆக்கினான். அவன் மனுஷனுடைய ஞானத்தை அல்ல, தேவனுடைய பலத்தில நிற்கக்கூடிய விதத்துல கையளிக்கப்பட்டது என்று கருதி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு கையளிக்கப்பட்டவன் என்று கருதி அவன் அழகா தேவனுடைய சமூகத்துக்குள்ளார தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்துக்கிட்டான். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். அப்ப சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கிறவராயும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராயும் இருக்கிறார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விதத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்மளை மாம்சம் உள்ளவர்களாய் மாம்ச கண்களோடு கூட நம்மை பார்க்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவே இல்லை. நீ சோர்ந்து போகிறது சரீரத்துல இவர்கள் அற்பமாகவும் அவர்களுடைய வசனம் ஒன்றுமில்லாததுமாய் இருக்கு, சுவாரஸ்யமே இல்லாதமாய் இருக்குனாலும் அவர்களுடைய பிரசங்கங்கள்லாம் பாரமுள்ள யோசனைகளும் பலமுள்ளவைகளுமாய் இருந்தது என்று சொல்லுகிறதுபடி நாம ஏதோ ஒண்ணு மாற்றி நமக்குள்ளாரே தேவன் பார்க்க விரும்புகிறவராய் இருக்கிறார். நீங்க இருக்கிற வண்ணமாகவே தேவன் பார்க்க
விரும்பல. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தோடவே நீங்க இருக்கிறவங்களா பாக்குறதுக்கு தேவன் விரும்பல. அப்ப அந்த பலவீனத்துக்குள்ளார ஒரு பலனுள்ள ஒரு சரீரத்தை பார்க்கவும், அந்த பலவீனத்துல இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு பார்வையையும் தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த பார்வையை மாற்றக்கூடிய விதத்திற்கு 2 உதாரணத்தோடு கூட நாம இப்ப கடந்து போவோமே. நம்ம 2 ராஜாக்களுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையுமே வாசித்து பாக்குறப்ப எலிசாவினுடைய காரியங்களை நாம வாசிக்கிறோம். அப்ப எலிசாவினுடைய அவனுடைய வேலைக்காரன் கேயாசி, அப்போ அவர்கள் எல்லாரையுமே தீர்க்கதரிசிகளை எல்லாவற்றையுமே பிடிப்பதற்காக எசபேலுடைய இராணுவங்களும் இவர்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது அங்கே குதிரைகளும் ரதங்களும் பரத்த இராணுவங்களையும் ராஜாக்கள் எல்லாத்தையுமே அனுப்பிட்டாங்க. காலத்துல அந்த பட்டணத்துக்குள்ளார வளைந்து கொண்டு வந்து நிற்கக்கூடியதா இருக்குது. 6வது அதிகாரத்துல நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போ தேவனுடைய மனுஷன் வெளியில போய் பாக்குறான். அதிகாலமே இவன் எந்திரிச்சு வெளியில போய் பாக்குறப்ப ராத்திரியோட ராத்திரியா இவங்க எல்லாமே வளைஞ்சுக்கிட்டாங்க. ரதங்களும் குதிரைகளும் இராணுவமும் ராத்திரியோட ராத்திரியா இவன் தங்கி இருந்த மலை மேல சுத்தியும் வளைஞ்சு நின்னுகிட்டாங்க. ஆனா வேலைக்காரன் காலையில எந்திரிச்சு போய் பாக்குறப்ப இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் சுற்றி கொண்டு இருப்பதை பாக்குறப்ப, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம், நாம இப்போதோட செத்து போயிட்டோம், ஏன்னா பிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு படையே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய எஜமானனாகிய தீர்க்கதரிசி ஆகிய எலிசா கிட்ட சொல்லுகிறான். ஆனா அந்த எலிசா திரும்ப சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் அதிகம் அப்படின்னு சொல்றார். அப்ப அதிகம் அப்படின்னா இவன் நம்பணும் இல்லையா? அவன் என்னது, இவர் நான் போய் வெளியில போய் பார்த்துட்டு வந்தேன், பார்க்காத இவர் போய் இப்படி சொல்றாரு, இவர் வெளியில வந்து பார்க்கவும் இல்லை, என்ன இருக்குன்னு கூட தெரியல, இவன் பார்த்தது மாம்ச கண்களிலே பார்த்துட்டு வந்திருக்கிறான்னு சொல்லி எலிசாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த எலிசாவுக்கு நல்லாவே தெரிஞ்ச உடனே அந்த வேலைக்காரனுக்காக எலிசா விண்ணப்பம் பண்ணி அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஜெபம் பண்றப்ப, கர்த்தாவே அக்கினி குதிரைகளை இறக்குங்க, அக்கினி ரதங்களை இறக்குங்க, உமக்கு வானக சேனைகளை எனக்கென்று இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கட்டளை இட்டு ஜெபிக்கவே இல்லை. அவன் செய்த ஒரே ஒரு ஜெபம், இவன் கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லிதான் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரருடைய கண்களை திறந்த உடனே அதோ எலியாவை சுற்றி அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலைகள் நிறைந்திருக்கிறதையும் காண்டு அவரிடத்தில் திரும்ப அவர்களை பிறகு கர்த்தர் வந்து நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே கண் மயக்கம் உண்டாகக்கூடிய விதத்துல அவர்கள் அந்த வழியிலே தாண்டி அந்த பட்டணத்திலையும் இல்லாம அவங்க கடைசியா சமாரியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டவர்களாய் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவன் ஜெபம் பண்ணது, இவனுடைய மாம்சத்தின் கண்கள் மறைக்கப்பட்டு ஆவியினுடைய கண்கள் என்னைக்கு திறக்கப்பட்டதோ அப்பதான் அவன் வந்து அந்த இடத்துல ரதங்களும் குதிரைகளும் அக்கினிமயமா இருக்கக்கூடிய விதத்துல காணக்கூடிய விதத்துல இருக்கிறான். ஏன் ஆகார் வந்து தன்னுடைய மகனை வந்து இஸ்மவேல் சாக கிடக்குறான்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவ கொஞ்ச தூரம் தள்ளி தன்னுடைய மகன் சாக கிடக்கிறத காண முடியாதுன்றப்போ வானக தூதர் வந்து அவள்கிட்ட கேட்கிறப்போ, என்னத்துக்காக நீ இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவள் சொல்லக்கூடிய விஷயம் மகன் சாக கிடக்குறான்ற விஷயத்த சொன்ன உடனே அவர் சொன்னது, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவனெல்லாம் நல்லபடியா ஆக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊற்றை உண்டாக்கினார் அப்படின்ற ஒரு வசனமே இல்லை. அவர் கண்களை திறந்தார் அப்படிங்கிற வசனம் வேணா இருக்கு. அதன்படியே அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஊற்றை அவள் கண்டவனாய் இருக்கிறார். ஏன்னா அது வரைக்கும் இந்த உலகத்தின் பூர்வமாய் இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிற பொழுது சூழ்நிலை, சுத்திலும் இருக்கக்கூடிய வனாந்தரத்தினுடைய சூழ்நிலை, துருத்தியில தண்ணி இல்லாத நிலை, தன்னுடைய பையனு சின்ன பையன், இருக்கக்கூடிய தூரமும் தொலை தூரம், இப்படி இருக்கக்கூடிய சூழல்களை மாத்திரம் பார்த்து நிற்கும் பொழுது அவளுடைய எண்ணங்கள் எல்லாமே அவளுக்கு வந்து இந்த தண்ணீர் துறவை வந்து பக்கத்துல இருக்கும் அப்படிங்கிற கற்பனை கூட இல்லாத அளவிற்கு அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டதா இருக்குது. எப்போ
தேவனை நோக்கி அவளுடைய கண்கள் ஏறெடுக்கப்பட்டதாய் இருக்குதோ அப்பதான் அவளுடைய கண்கள் திறந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த துறவை கண்டுகொள்ளக்கூடிய விதத்துல கண்கள் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. அவர் ஏற்கனவே அதே இடத்துலதான் இருக்கக்கூடிய ஊற்று. அவர்கள் கண்கள் திறந்த பொழுது மாத்திரமே அதை காணக்கூடிய விதத்துல. அப்ப இதுவரைக்கும் இவள் பார்த்தது மாம்சத்தினுடைய கண்களிலே பார்த்து கொண்டு மாம்சத்தினுடைய காரியத்தோடு கூட இருக்கிற பொழுது ஆவியினுடைய கண்கள் மூடப்பட்டதாய் இருந்ததுனாலே, கேயாசிக்கும் ஆவியினுடைய கண்கள் மூடப்பட்டப்போ நாட்டினுடைய இராணுவங்களும் குதிரைகளும் தான் தெரிஞ்சிச்சு. ஆவிக்குரிய கண்கள் எப்ப திறக்கப்பட்டதோ அப்போ அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அவனுடைய கண்களுக்கு தெரியப்பட்டதாய் இருந்தது. ஏன் ரொம்ப தூரமே போவேனா, தாவீது கோலியாத்தை பாக்குறப்ப மித்தவங்க எல்லாமே அவன் பலசாலி, அவனால நம்மளை எதிர்த்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு போர் வீரனாய் பார்க்கிறவர்கள் எல்லாருமே அவன்கிட்ட இருக்கக்கூடிய போராயுதங்களை பார்த்தாங்க, அவன்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை பார்த்தாங்க, அவன்கிட்ட இருக்கக்கூடிய தகுதி எல்லாத்தையுமே பார்த்தாங்க. ஆனா தாவீது மாத்திரம் பார்க்கிறான், அவன் செத்த நாயை என்னுடைய தேவனை நிந்திப்பதற்கு இவன் யார், இவனுடைய கழுத்தை அறுத்து காக்காய்க்கு போட்டுருவேன், இவன் என்னது கரடிய ஒரு விசை வாயை கிழிச்சு போட்டேன், சிங்கத்தினுடைய வாயை ஒரு தடவை கிழிச்சு போட்டேன், அதை போல இவனையுமே சேர்த்து நான் தம்சம் பண்ணிருவேன்ற மாதிரி அவன் சொல்லக்கூடிய விதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அவனை ஒரு மனுஷனாவே பார்க்கல, ஒரு மிருகமா தான் அவன் பார்த்தான். ஏன்னா தேவனை தூஷிக்க கூடிய ஒரு மனுஷ உருவில இருக்கக்கூடிய ஒரு மிருகமா தான் அவன் பார்த்தான். மீதி இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் இருந்தது மாம்சக்கண். அந்த இடத்துல ஆவியிலே வெகுண்டவனாய் ஆவியினுடைய கண்கள் திறக்கப்பட்டவனாய் பார்த்தது தாவீது. அப்படி இருந்ததுனாலதான் சவுலு தாவீது தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாத்தையுமே இவனுக்கு உடுத்து வித்து வெங்கல சிராவோ தலையின் மீது போட்டிருக்கக்கூடிய ஒரு கவசத்தையோ அவனுக்கு தரப்பித்தான். அப்புறமேட்டு அவனுடைய பட்டயத்தையே எடுத்து தாவீதுடைய வஸ்திரத்தின் மேல் கட்டி விட்டான். இது எல்லாத்தையுமே செஞ்சோனையுமே அவனுக்கு இதை போட்டு அப்பியாசப்படாததுனாலே, அவனுக்கு அந்த ஒரு பழக்கம் இல்லாததுனால அவன் இதை போட்டு என்னால நடக்க முடியாது, இதை போட்டு நான் போகக்கூடாது, எனக்கு தெரிஞ்சது மெய்ப்பனுடைய தடியும் மெய்ப்பன் கையில இருக்கக்கூடிய அடப்பையும் அதுல இருக்கக்கூடிய கூழாங்கல்லும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போறப்ப இவனுடைய நம்பிக்கை போராயுத வர்க்கத்தில் அல்ல, கர்த்தருடைய கிருபைக்குள்ளாரேதான், கர்த்தருடைய பலத்துக்குள்ளார, மனுஷ பலத்தை சார்ந்தல்ல, தேவ பலத்தினாலே இவன் இடைக்கட்டப்பட்டவனாய் செல்லுகிற பொழுது அவன் ஜெயமுள்ள ஒரு மனுஷனாய் மாறுறான். எனக்கு பிரியமானவர்களே, நாம இத்தனை உதாரணங்களை பார்க்கிற பொழுது நாம வெளியரங்கமாய் இருக்கக்கூடிய காரியத்தை, ஏன்னா இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்கள் 7 பேரை காட்டிலும் இவனுடைய சரீரம் சிவந்த மேனியனுமாய் ரொம்ப குள்ளமாய் இருக்கிறவனாய் போருக்கு பயிற்சி இல்லாதவனுமாய் போர் ஆயுதங்களை தரிப்பதற்கு தெரியாதவனுமாய் இருந்த ஒருத்தன். பட் மீதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். அவர்களை எல்லாவற்றையும் அவமாக்கி விட்டு கர்த்தர் இல்லாதவைகளையும் தெரிந்து கொள்ளப்படாதவைகளையும் தகப்பனால் கைவிடப்பட்டவனையும் எடுத்து தூக்கி நிறுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கென்று ஆவிக்குரிய விதத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது, ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்து பார்க்கிற பொழுது உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய அக்கினி ரதங்கள் கண்களுக்கு ஏறெடுக்கக்கூடியதா இருக்கும். உங்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய துறவை கண்கள் கண்டுகொள்ளதா இருக்கும். நம்மளுடைய கண்கள் எப்ப திறக்கப்படுதோ அப்பதான் நம் ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனுடைய சமூகத்துல உயிர்ப்பிக்கப்பட்டதாய் இருக்கும். தேவன் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே களங்கம் இல்லாததா இருக்கிறதாக, தேவனுடைய வருகைக்குள்ளார இது மூணுமே கரெக்டா இருக்கணும்.
இந்த மூணுமே சரியா இல்லைன்னா, நான் பெருசா உபவாசம் இருந்தேன், சோத்திரம் சொன்னேன், முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சரீரத்தில் பேணக்கூடிய மாயமான தாழ்மைக்குரிய காரியங்களை மாத்திரம் நாம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆத்மாவிற்கு அடுத்த காரியங்களோ ஆவிக்கு அடுத்த காரியங்களோ நாம் செய்யாமல் விட்டு விட்டோம் என்றால், நாம் ரட்சிக்கப்படுகிறோம் ரட்சிக்கப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார கேள்விக்குறியாய் மாறுகிறது. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லாமே, ரட்சிக்கப்பட்டோன்றது சொல்லுங்க, அல்லது ரட்சிக்கப்படுகிறோம்னு சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுங்க. இல்ல, வசனத்தை வாசிப்போமே. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது பாஸ்ட் டென்ஸ். ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னது? ரட்சிக்கப்படுகிற. இது கொடுத்திருக்கக்கூடியது பிரசன்ட் டென்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி வாசித்த எபேசியர் 2:8 ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஆனா இந்த வசனத்துல ரட்சிக்கப்படுகிற அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல கொடுக்கப்பட்டதா இருக்கு. மத்தேயு 10:22 வாசிப்போம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான்றது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ எபேசியர் 2:8 ரட்சிக்கப்பட்டீர்கள் ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்கப்பட்டதா இருக்குது. 1 கொரிந்தியர் 1:18 ரட்சிக்கப்படுகிற அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. மத்தேயு 10:22 ரட்சிக்கப்படுவான் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அப்ப நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, ரட்சிக்கப்படுகிறோமா, ரட்சிக்கப்பட போகிறோமா அப்படின்னா, இது மூணுமே நம்மளுடைய தேவனுடைய சமூகத்துல என்னைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளார நாம் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளார நம்மை நாமே ஒப்பு கொடுக்கப்படுகிறோமோ, அப்பொழுது தேவனுடைய ஈவினால என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டதாய் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அந்த ஆவியில 100% பரிசுத்தம் குடிகொண்டதாய் இருக்கிறது. இன்னைக்கும் நமக்குள்ளார வரக்கூடிய பாவங்கள் எல்லாமே சரீரத்தினுடைய சமூகத்திற்குள்ளாரதான் இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா ஆவி எந்த ஒரு விதத்திலுமே கலங்கம் இல்லாதபடிக்கு அது தன்னுடைய ஜென்ம சுவாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டதாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதாய் இருக்கக்கூடிய விதத்துல ரட்சிக்கப்பட்டீர்கள் உங்களுடைய ஆவியிலே. ஆனா உங்களுடைய ஆத்துமா சிலுவையினுடைய உபதேசத்தை எப்பப்பெல்லாம் கேட்குதோ, எப்பப்பெல்லாம் அதுக்கு தன்னைய ஒப்பு கொடுக்குதோ, அது தேவ பலனா மாறி எப்பப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குதோ அப்பக்கப்பெல்லாம் அது ஆத்துமா ரட்சிக்கப்பட்டே கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் நீங்க தேவனுடைய சமூகத்துல அடி எடுத்து வைக்க அது தேவ பலனுள்ளதாய் நம்மை மாற்றக்கூடிய விதத்துல, நமக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ள விதத்துல நம்மளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டே கொண்டு இருக்கிறது. ஆனா இந்த சரீரம் இருக்குது இல்ல, இந்த சரீரம் என்னது? முடிவு பரியந்தம் வரைக்கும் பாவத்துல இருந்து எப்பப்பெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குதோ அப்ப மட்டும்தான் இது ரட்சிக்கப்படும். கடைசியில தான் இந்த சரீரம், ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கக்கூடிய விதத்துல நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் மாறுவோம். அப்ப வரைக்கும் இந்த சரீரம் தேவனுடைய சமூகத்துல விழுறதும் எந்திரிக்கிறதும் பாவத்தை எதிர்த்து போராடுறதும். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சரீர கண்கள்ல மாத்திரம்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சரீரத்தினுடைய இந்த உணர்வுகள்ல தான் நாம எல்லாரையுமே உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த சரீரத்தினுடைய செயல்பாடுகள்ல தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ உணர்வது இந்த சரீரம் தான், பேசுறதும் இந்த சரீரம் தான்,
இந்த வலிகளை எல்லாவற்றையுமே வேதனையையும் சகிக்கக்கூடியது இந்த சரீரம் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19 22 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை கேட்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமருடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஆமென். இந்த ஸ்டோரி நமக்கு நல்லாவே தெரியும். தேவன் கொடுத்த உவமையா இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய இந்த கதை நல்லா தெரியும் எல்லாருக்குமே. ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசருவும் மரித்தான். மரித்ததுக்கு அப்புறமேட்டு 2 பேருடைய சரீரங்களும் கொண்டு போய் கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டது. ஆனா அவர்களுடைய ஆவி தன்னை படைத்தவர்களிடத்துல ஒப்படைக்கப்பட்டவன அந்த ஆவியும் ஆத்துமாவும் போய் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த டயலாகே ஆரம்பிக்குது. இதுக்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய டயலாக, ஐயோ நான் வேதனைப்படுகிறேனே. இப்ப சரீரம் எங்க அந்த வேதனையை அனுபவித்து பார்ப்பதற்கு சரீரம் அவன்கிட்ட இல்லையே. அந்த லாசரு கிட்ட இருக்கிறத காட்டிலும் இந்த பணக்காரன்ட்ட நான் இங்க வேதனையை அனுபவிக்கிறேன். அவன் சுத்தியில் இருக்கக்கூடிய அக்கினியினுடைய வேதனையை அந்த ஆவி உணரக்கூடியதாய் இருக்கிறது, அந்த ஆத்துமா உணரக்கூடியதாய் இருக்கிறது. அந்த ஆவியும் ஆத்துமாவும் சொல்லுது, நான் இந்த ஆபிரகாமின் மடியில அவனை பார்த்து அப்படின்னா அந்த சரீரத்தினுடைய கண்கள் பார்ப்பதை காட்டிலும் ஆவிக்குரிய கண்கள் பார்க்கிற பொழுது ஆபிரகாமினுடைய மடி தெரிகிறது. ஆவிக்குரிய சரீரம் வேதனைப்படுகிற பொழுது அவியாத அக்கினி அவனுக்கு தெரிகிறதா இருக்கிறது. ஆவிக்குரிய கண்கள் திறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் லாசருக்கே தன்னுடைய சரீரம் ஆபிரகாமினுடைய மடியில இருக்கக்கூடிய விதத்துல உணரக்கூடிய விதத்துல இருக்கிறது. கவனிங்க, அப்போ உணர்வுகளை உணர்கிறதும் நீங்க பார்க்கக்கூடிய பார்வையும் உங்களுடைய சிந்திக்கக்கூடிய சிந்தனையும் ஆவிக்கு ஏற்ற விதமாய் இருப்பது ஒன்று இருக்கிறது, மம்சத்திற்கு ஏற்ற விதமாய் ஒன்று இருக்கிறது. மம்சத்துக்குரியது எல்லாத்தையுமே ஆவியோடு இன்டர்பிரட் பண்ணிட முடியாது. ஏன்னா நமக்கு ரெண்டு விஷயம்தான். ஆவிக்குரிய சரீரம் இருக்கு, மாம்சத்துக்குரிய சரீரம் இருக்கு. ஆவிக்குரிய செயல்பாடுகள் இருக்கு, இல்லைன்னா மாம்சத்துக்குரிய செயல்பாடுகள் இருக்கு. ஆவிக்குரிய கிரிகை இருக்கு, இல்லைன்னா மாம்சத்துக்குரிய கிரிகை இருக்கு. ஆவிக்குரிய பலன், மாம்சத்துக்குரிய பலன், இப்படின்னு ஆவி சரீரம், ஆவி சரீரம், ஆவி சரீரம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆத்துமா என்ன செய்யுது? ஒண்ணுமே இல்லாம நிக்குதா? அப்படின்னா இந்த ஆத்துமாவுக்கு இந்த ஆவிக்கும் சரீரத்துக்கும் இடையில போராடுறதே அதனுடைய உத்தியோகமாவே இருக்குது. ஏன்னா எப்பப்பெல்லாம் இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகள் பெருகுதோ அப்ப இந்த ஆத்மா மாம்சத்தோடு ஒட்டி கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அந்த மாம்சத்தினுடைய கிரியைகளோடு கூட அந்த ஆத்மா ஒட்டி கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. இல்ல, நான் வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் ஆவிக்குரிய விதத்துல நான் டிசைட் பண்றேன், ஆவிக்குரிய விதத்துல செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய காரியங்கள் ஆவிக்குரிய விதத்துல மெஜாரிட்டியா இருக்கும் பொழுது இந்த ஆத்மா ஆவியோடு சேர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கும். ஒண்ணு இது சரீரத்தினுடைய மாம்சத்தின்படி சேர்ந்து கொள்ளும், அல்லது ஆவியோடு சேர்ந்து கொள்ளும். நம்மளுடைய ஆத்மா எந்த பக்கம் வச்சிருக்கிறோன்றத நம்மளுடைய கருத்துக்குள்ளாரதான் இருக்குது. ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். ஆமென். இதுல வசனத்துப்படி பாக்குறப்போ அந்த பேரை சொன்னான். அப்ப அது அவன் பேர் கிடையாது, அவன் சொன்னது அவனுடைய பேர் கிடையாது. அந்த பேரை சொன்னான். அப்ப அவனுடைய பேர் வேற என்னவோ தேவன் அந்த இடத்துல வச்சிருந்த. பழைய ஏற்பாட்டுப்படி அவன் யூதனாய் இருந்திருந்தானா அவனுக்குரிய பேர் என்னமோ அவங்க அப்பா வச்சிருந்திருப்பார். அந்த பேரை பத்தி இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி கேட்கிறப்ப
உன் பேர் என்ன அப்படின்னா நீங்க என்ன பேர் வச்சிருந்தாங்களோ அந்த பேர் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா அவன் சொன்னது அவனுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஆவிகளுடைய பெயர்களை அவன் சொன்னான். ஆவிகளுடைய பெயர் என்ன அப்படின்னா லேகியோன். அநேக ஆவி அவனுக்குள்ளார இருந்ததுனால அந்த பேரை அவன் சொல்றான். கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவன் சரீரத்தோடு பேசியிருந்தால் அந்த சரீரத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேரு அவனுக்கு கொடுக்கப்பட்டதாய் இருந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து பேசினது அவன் ஆவியோடு கூட பேசினதுனால, ஏன்னா ஆவிக்குரிய மனிதன் இயேசு கிறிஸ்து அவனுக்கு எதிராளியா இருக்கக்கூடியவன்கிட்ட பேசுறப்போ அந்த ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம்தான் பேசுறாரு, ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம்தான் சிந்திக்கிறாரு. அதனால இவர் பேசக்கூடிய பேச்சும் ஆவியோட தான் பேசக்கூடியதா இருக்குது. இவர் ஆவியோடு பேசுகிற பொழுது அந்த ஆவியினுடைய பெயரை தான் சொல்லுகிறது, அந்த மாம்சத்தினுடைய பெயரை சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் பேசும் பொழுது சமாரிய ஸ்திரீ, அந்த சமாரிய ஸ்திரீ கூட பேசுற எல்லா நேரத்திலையுமே இந்த டயலாக் எல்லாத்தையுமே நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பேசுறது அத்தனையும் ஆவிக்குரிய விதத்துலதான் பேசுவார். இந்த தண்ணீர் மொண்டு கொடு, தாகம் இல்லாத தண்ணீர் தருவேன், இதுல சாப்பிட்றவன் எவனுக்கு தாகம் தராது. ஆனா அந்த சமாரிய ஸ்திரியோ அவ்வளவு மாம்சத்தினுடைய கண்கள்ல தான் அவ பார்த்து பேரு. உங்ககிட்ட வாளியும் இல்ல, கயிறும் இல்ல, பக்கெட்டும் இல்ல, மொண்டு குடிக்கிறேன்றீங்க, நீங்க எப்படி தண்ணி தருவீங்க, நீ யூதன்னு என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலாம், அப்படி இப்படின்ற விதத்துல மாம்சத்துக்குரிய விதத்துலதான் அவள் பேசுகிறவரா இருக்கிறார். அவன் திரும்பவும் உன்னுடைய கணவனை கூட்டிட்டு வா அப்படின்னா இல்லைங்கிறது மாம்சத்தின்படி அவள் சொல்லக்கூடிய பதில். ஆனா ஆவிக்குரிய விதத்துல அவருடைய கண்களை திறக்கக்கூடிய விதத்துல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, ஆமா நீ கரெக்டா தான் சொல்லி இருக்கிற, இப்ப இருக்கிற கணவனும் உன்னுடைய கணவன் அல்ல, ஏற்கனவே 5 கணவன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகாய் தேவன் ஆவிக்குரிய விதத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பார்க்கிற பார்வை, பேசுகிற பேச்சு, உணரக்கூடிய உணர்வுகள், நாம எதிர்பார்க்கக்கூடிய ஏக்கங்கள் அத்தனையுமே ஆவிக்குரிய விதத்தில் இருக்க வேண்டும் என்று வேதம் நம்முடைய கருத்தாய் இந்த வேளையிலே ஆவியானவர் பேசுகிறவராய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிப்போமே. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அதை எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். ஆனபடினாலே அப்படின்னு சொல்றப்ப பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. அதனால காரியத்தினுடைய கடைத்தொகைன்ற மாதிரி நீங்க கரெக்டா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை போடப்படல, அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய். கிறிஸ்து இயேசுவனுடைய நாமத்திற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்திலுமே அவருடைய அனாதி தீர்மானம், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளைக்கு வரைக்குமே நம்மளை கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும். அப்படின்றப்ப கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் நாம எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கிறவர்கள், வீட்டு சபையில, பட்டண சபையில நாம் கலந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் தான். அப்ப கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் இருப்போமே மாத்திரமே தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளே சிந்திக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில மாம்சத்துக்குரியதான் சிந்திக்கிறோம். நாம எப்படி ட்ரெஸ் போடணும், நாம எப்படி சம்பாதிக்கணும்,
எப்படி மத்தவங்க கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிக்கலாம், எப்படி நாம வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உலகபூர்வமாய் இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாத்தையுமே சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொன்ன காரியங்களை, அல்லது மருத்துவர் சொன்ன காரியங்களை, அல்லது நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறான், அல்லது யூடியூப்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ அல்லது மீம்ஸ்லயோ ஏதோ ஒரு கருத்து வருது, அந்த கருத்தினுடைய அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். அப்படி மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாலதான் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம எல்லாருமே திருத்துவத்துல இருந்து வெளியே வந்து ஆவிக்குரிய விதத்துல ஒன் காட் ஃபெய்த்துக்குள்ளார நாம எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நாம ஆவிக்குரிய ஸ்டெப்புக்குள்ளார நாம எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ நாம் சிந்திக்கக்கூடியவைகள் எல்லாமே ஆவிக்குரிய சிந்தனைகள். சரீரம்னு இருந்தா அதுல வியாதின்னு வந்துட்டா அதை சுகப்படுத்துறது மருந்துகள் அல்ல, மருத்துவர் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் மாத்திரமே அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து தலைவலினா ஒரு டேப்லெட் சொல்றதுக்கு சிந்திக்கிறதுக்கு உடனடியா தெரியும். ஒரு சளினா ஒரு டேப்லெட் வந்து சாமானியர்களுமே பெரிய லெவல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், பெரிய லெவல்ல அவர்கள் MBBS எல்லாம் படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு சளினாலே ஒரு மாத்திரை வந்து சொல்றதுக்கு இன்னைக்கு தெரியும். ஒரு காய்ச்சல் அப்படின்னா அதற்கு உடனே மாத்திரை பேர் சொல்றதற்கு நல்லாவே தெரியும். ஆனா அதற்கு இடையில அதற்குரிய வசனங்களை சொல்லுவதற்கு இன்னைக்கு ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று வேதம் நம்மை அழைக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தை ரொம்ப கனமுள்ள வார்த்தை, ஒரு பாரமான யோசனை, ஒரு பலமுள்ளவைகள் அப்படின்னா ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. அப்ப நாம வச்சிருக்கக்கூடிய அந்த சிந்தை மாம்ச சிந்தையில இருக்கிறோமா, ஆவிக்குரிய சிந்தையில இருக்கிறோமா? ஏன்னா மாம்ச சிந்தையில இருந்தோம்னா தான் அடுத்து என்ன சேர்க்கிறது, அடுத்து என்ன பாக்குறது, அடுத்த காரியத்தை என்ன நடப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலுமே நாம யோசிக்கிறவர்களாய், மாம்சத்தின் படவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் நியாய பிரமாணத்தினுடைய நீதியை நிறைவேற்றும்படிக்க அப்படி செய்தார். தேவன் வந்து அப்படியே செய்தார். எல்லாத்தையுமே ஆவிக்குரிய விதத்துலதான் செய்தார். ஏன்னா அவர் சோதிக்கப்படக்கூடிய விதத்திலயுமே பாக்குறப்போ பிசாசு மாம்சத்துக்குரிய காரியத்தை தான் எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். ஆனா அது எல்லாத்திலையுமே ஆவிக்குரிய காரியத்தை தேவன் பதில் சொல்லுகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமென். அப்போ புறம்பான மனுஷனை அழிச்சிங்கன்னா தான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், எவ்ரி டே, டே பை டே. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏதோ நாம வந்து ஞானஸ்தானம் வாங்கினப்போ உங்களுடைய ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், இன்னொரு மனுஷன் உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி அன்னைக்கு நமக்கு போதிக்கப்பட்டது. அன்னைக்கு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான உள்ளான மனுஷன், கோபமா இருக்கக்கூடிய உள்ளான மனுஷன் செத்து போயிட்டு சாந்தமா இருக்கக்கூடிய வெளியான மனுஷன் வந்து கோபமா இருக்கிறான் அப்படின்னா உள்ளான மனுஷன் சாந்தமா இருக்கிறவன் ஒவ்வொரு நாளும் பிழைக்கணும். வெளியில இருக்கிறவன் வந்து உலகபூர்வமா சினிமாவோ டிராமாவோ வெளியரங்கமா இருக்கக்கூடிய உலகபூர்வமான அரசியலோ அவை இப்படி இவை இப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அந்த புறமான மனுஷன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டவனா இருப்பான். என்னைக்கு வந்து உங்களுடைய நீங்க வந்து கதை புத்தகங்களோ அல்லது ஈவன் டெய்லி நியூஸ் பேப்பரையே வாசிக்கிறவங்க ரொம்ப மணிக்கணக்குல வாசிக்கிறவங்களுமே இருக்கிறாங்க. அதுவுமே வெளியான மனுஷனுக்குரியதான். நீங்க நியூஸ் பேப்பர் வாசித்து என்னத்தை ஆவிக்குரிய விதத்துல கத்துக்க போறீங்க? நாம வந்து என்னென்ன அப்டேட் வந்து உலகபூர்வமா இருக்கக்கூடிய தேர்ட் வேர்ல்டு வாருக்குரிய காரியங்களையோ அல்லது அதுல இருக்கக்கூடிய நிகழ்வுகளையோ தெரியறதுக்காக நான் பேப்பர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களாகவே இருக்கட்டும், இல்லைன்னுலாம் நான் சொல்லல. அப்படி சொல்றவங்களும் ஒரு 10 நிமிஷம் படிங்க, இல்லைன்னா 1/4 மணி நேரம் படிங்க, அதையே நாம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா புறம்பான மனுஷன் சாகலன்னு அர்த்தம்.
ஏன்னா நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வரக்கூடியது எல்லாமே அவனுக்கு இவனுக்கு இருக்கக்கூடிய சண்டை, கொலைகள், வேசித்தனம், விபச்சாரம், இதுதான் இன்னைக்கு டிவிலயோ அல்லது பேப்பர்லயோ அல்லது நாவல்கள்லயோ எல்லாமே இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அவைகள் எல்லாமே சாகக்கூடிய விதத்துல இருக்கும் பட்சத்துலதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அது புதுசாதான் ஆகணும். நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ஒழிச்சு எல்லாத்திலையும் நான் சிறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதற்கு ஒருத்தர் கூட கிடையாது. இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பட்டண சபைகள்ல இருந்தாலும் சரி, வீட்டு சபையில இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூட கிடையாது. தினைக்கும் புதுப்பிக்கப்படக்கூடிய மனுஷர்களா தான் நாம் எல்லோருமாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 7:18 வரைக்கும் இருக்கக்கூடிய வாசிக்க கேட்போம். அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆமென். பவுலே இந்த மாதிரி ஊழியம் செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. நியாய பிரமாணத்திற்குடைய மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கோ ஊழியம் செய்கிறேன். ஏன்னா இவன் உள்ளான மனுஷன் விரும்புகிறது நீதி, நேர்மை, நியாயம், ஆவிக்குரிய கனிகள். ஆனா மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமானவைகளையே. அவைகள் எல்லாமே ரெண்டுக்கும் இடையில ஒவ்வொரு நாளும் சண்டை நடக்கணும். அப்பதான் ஆத்மா எங்கிட்டாச்சும் ஒரு பக்கத்துல நிலைச்சு நிற்கும். இதுல இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா மாம்சத்தின்படி விருப்பமாயும் இருக்குது. எனது பக்கத்து வீட்டுல போய் பரணி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கும் விருப்பமா இருக்கு. இது ரெண்டுல இதுக்கு போவா, அதுக்கு போவா, அதை செய்யவா, இதை செய்யவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய போராட்டம் இருக்கிறப்ப ஆவி ஜெயிக்க வேண்டும், மாம்சம் தோற்க வேண்டும். அவன் என்னைக்கு மடிந்தவனாய் மாறுகிறானோ, ஏன்னா நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருந்தாலும் நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. கட்டாயமா தெரிஞ்சுக்கங்க, நன்மை செய்வதோ அப்படி விரும்புகிறதோ இந்த சரீரத்துல 100% பாவத்துலதான் இருக்கு. நீங்க 100% சரீரம் பாவ உலகத்துலதான் நிக்குது, பாவம் சூழ்ந்த எடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்குது. ஆனா அதுல இருந்து ஆவிக்குரிய விதத்துல நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு, ரெண்டும் போர் செய்யக்கூடியதா இருக்கும். நிர்பந்திக்கப்பட்ட மனுஷர்கள் தான் நாம. ரெண்டுக்குமே ரெண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நாம ஊழியம் செய்ய முடியாதுன்றப்ப உங்களுடைய ஜெபங்களே பல சமயங்கள்ல மாம்சத்துக்குரிய ஜெபம் ஜெபிக்கிறீங்களா, ஆவிக்குரிய ஜெபம் ஜெபிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா நம்மளுடைய மாம்சத்தின்படி இருக்கக்கூடியது, ஆண்டவரே எனக்கு மூட்டு வலிக்குது ஆண்டவரே, முழங்கால் வலிக்குது ஆண்டவரே, தலை வலிக்குது ஆண்டவரே, வயிறு வலிக்குது ஆண்டவரே, இப்படி இந்த காரியங்களை எல்லாத்தையுமே என்ன சரீரம் உணர்கிறதோ அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாவற்றையும் பலவீனம், இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய இந்த வியாதி இப்படி கொடூரமான வியாதி, இப்படிப்பட்ட வியாதி, இது செய்யுது அது செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பலவீனங்களை மாத்திரம் பேசுகிறவர்களாகவும் அந்த பலவீனத்திற்கு பதில் என்னது, ஆண்டவரே என்னை இந்த தலைவலியிலிருந்து விடுதலை ஆக்கியறலும், இந்த காய்ச்சல்ல இருந்து உடனடியாய் விடுதலையாக்கியறலும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மாம்சபூர்வமாய் பேசக்கூடிய விதத்துல இருக்கும் பட்சத்துல
அந்த ஜெபம் மாம்சத்துக்குரிய விதத்துலதான், மாம்சத்துக்குரிய சிந்தையிலே தான் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய விதத்துல இருக்கிறப்போ வசனத்தை பேசும், வசனத்தின்படி விடுதலை இருக்கும். ஏன்னா பேதுருடைய மாமை காய்ச்சலா இருக்கிறப்ப காய்ச்சலே வெளியே போன்னு கூட அவர் பேசவே இல்லை, கையை பிடிச்சு தூக்குனாரு. அந்த ஆவி பேசிக்கிச்சு. இந்த ஆவி அந்த ஆவியோட, உனக்கு வியாதி ஒண்ணும் கிடையாது, எந்திரிச்சு நட அப்படின்ற மாதிரி இந்த ஆவி அந்த ஆவியோட பேசுறப்ப அந்த ஊழியம் செய்தது ஆவியிலே ஊழியம் செய்தது. உங்களுடைய ஜெபம் ஆவிக்குரிய விதத்துல இருக்கணும், உங்களுடைய சிந்தை ஆவிக்குரிய விதத்துல இருக்கணும், உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய விதத்துல பலப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஆமென். உங்க சொந்த தைரியத்தினால இதை சொல்லவே இல்லை. கர்த்தருடைய ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவையும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்கணும்ன்றது தெரியல, நான் எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்ளணும்னு தெரியல, என்னை எதிராளி எவ்வளவு தூரத்துக்கு மோசமா கேவலமா என்னை ட்ரீட் பண்றாங்க, மாம்சத்தின்படி நான் திரும்ப நடந்துக்கணும்னா அதே மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் திரும்ப செய்கிறவனாய் மாறுவேன். ஆனா உள்ளான மனுஷன் பலப்பட்டதுனால நான் இப்ப இவங்களை எப்படி மேற்கொள்றது, எனக்கு வசனத்தை சொல்லித்தாங்க, எனக்கு வழியை சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஆவியிலே நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, ஆவியிலே விடுதலை பெற்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது இறுதி பரியந்தம் வரைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். கடைசியா 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமே. நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆமென். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆனா நமக்காக இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அந்த அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் என்னைக்கு பலப்படுறானோ அன்னைக்குதான் நாம் தேவனுடைய பலத்திலே கட்டப்பட்டவர்களாய் இருப்போம். அதனாலே யூதா 20வது வசனத்துல நாம் ஏற்கனவே வாசித்ததன்படி, நீங்களோ பெரியமானவர்களே உங்கள் மகா விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி உங்களுடைய ஜீவிதத்தை உள்ளான மனுஷருக்குள்ளாரே பலப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த சபைக்கு இந்த நாளிலே பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேசரே, இதோ உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட உம்முடைய ஆவியிலே நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் இருக்க தேவரீர் இந்த நாளிலே பேசின ஒவ்வொரு வசனத்திற்குமாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு புறம்பான மனுஷனை அழித்து உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கக்கூடிய விதத்துல நாங்கள் வளரவும் தேரவும் கருத்தாய் நாங்கள் நடந்து கொள்ளவும் தேவரீர் எங்கள் சரீரத்துல இருக்கக்கூடிய நாங்கள் செய்ய விரும்புகிற நன்மையை செய்யக்கூடிய விதத்துல விரும்பாத தீமையை எங்களுடைய சரீரத்திலிருந்து இந்த வேளையிலே அகன்று போவதாக. மாம்சத்தின் கிரியைகளை மாத்திரம் பேசக்கூடிய விதத்துல, மாம்சத்துக்குரிய சிந்தைகளை மாத்திரமே நாங்கள் சிந்திக்கக்கூடிய விதத்துல எங்களோடு கூட இருந்து போராடக்கூடிய அந்த மாம்சத்தின் சிந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாகி போவதாக ராஜா. ஆவியோடு கூட நாங்கள் இசைந்தவர்களாய் இனி நாங்கள் கிறிஸ்து இயேசுவிற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறதுனால மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் ஆக்கினை தீர்ப்பு இல்லாதவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் ஒரு விசையாய் பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்துவீராக. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கக்கூடிய எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலுமே ஜீவனும் சமாதானமும் இருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மாம்ச சிந்தை மரணம் என்கிற எச்சரிப்பை நாங்கள் அறிந்தவர்களாயும் அதை தெரிந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய விதத்துல, ஆவியினுடைய சிந்தை ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கக்கூடிய விதத்துல நாங்கள் ஜீவிக்க தேவரீர் நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக ராஜா. இறுதி பரியந்தம் வரைக்கும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படக்கூடிய விதத்துல நாங்கள்
ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அடக்கி ஆள தேவ பெலன் நீ தருகிறமைக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. தாவீதை போல ஆவிக்குரிய கண்கள் எங்களுக்கு திறக்கப்படுவதாக ராஜா. கேயாசிக்கு திறந்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கண்களையும் நீர் திறந்தரல வேண்டுமாய் நான் எலிசாவிற்கு ஒத்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவருக்கு பெலன் கொடுக்கிறவரும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர்களும் பேசுவதற்கு திராணியையும் தைரியத்தையும் பேதமை இல்லாத விதத்துல எங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய உம்முடைய பாரமான யோசனையும் பலமுள்ளவைகளையும் நாங்கள் பேசக்கூடிய விதத்துல தேவரீர் நீரே எங்களுக்கு பாலகராயிருந்து எங்களுக்கு நீர் பலத்தை உண்டு பண்ணுகிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. நீரே ஒவ்வொருவரையும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்கக்கூடிய விதத்துல இறுதி வரையும் வரைக்கும் பாதுகாத்து வழி நடத்த தேவரீர் உம்முடைய சமூகத்துக்குள்ளார ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசம் உறுதிப்பட்டு மாளிகையாகவும் உம்முடைய தேவனுடைய பண்ணையாகவும் இவர்கள் வளர நீரே பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.